துபாயில் யூஏல இப்படி ஒரு இடம்னு நம்ப முடியுதா? துபாயிலிருந்து 70 கிலோமீட்டர் பயண தூரத்தில் உள்ளதான் இந்த வாதி அல் தஃப்தா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஊரில் எப்படி குற்றாலமோ அதே மாதிரி இங்கே. அரபு நாடுகள்னாவே பாலைவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தகர்த்து எறிகிற மாதிரி இருந்துச்சு இந்த இடம். காரை கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாட்டி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வழி நம்ம நடக்கிறதே தெரியாதுங்க. ஏன்னா அந்த கூழாங்கல் மாதிரி இருக்கிற அந்த வழி அது நடக்கும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸுடைய சின்ன சின்ன சத்தம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே நடக்கும்போது அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. அருவிலேருந்து வர்ற தண்ணியவே வாய்க்காலாக எடுத்து அழகாக பிரித்து விட்டுருந்தாங்க. அந்த கூழாங்கல் மாதிரி உள்ள பாறைகளை நம்ம கூட வந்திருந்த டூரிஸ்ட் வந்து கையில் ஸ்பீக்கர் அது இதுன்னு சொல்ல நல்ல செட்டோடு வந்திருந்தாங்க. அவங்களுடைய சாங்ஸை ரசித்தவாறு நம்ம அவங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷனை ரீச் ஆகிடுச்சு. அந்த அருவி விழுகிற சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு 7 மணிக்கே போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டம்லாம் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல் போல் இருந்துச்சு. மேலே ஏறி போய் தண்ணியில் ஜம்ப் பண்ணி விழுகும்போது உண்மையிலே மனசில் குழந்தை போலவே ஃபீல் ஆகும். யூஏயில் உள்ள வெயிலை பற்றி கேட்கவே தேவையில்லைங்க. அவ்வளோ ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த வெயிலையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸ். அதாவது வாட்டர் ஃபால்ஸ் அது கூட ஒரு ஓடன்னு சொல்லலாம், குளமும் இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி கிணத்துல குதிப்போங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இப்போ நாங்கள் குணா குகைக்குள்ளே போகிறோம். யாராவது இருக்கீங்களா? இல்லை அப்படியே
காட்டுக்குள்ள ஆசிப் பாய் வெளிச்சத்தை நோக்கி போகாப்ப ஆசிப் பாய் வெளிச்சத்தை நோக்கி போகாப்ப இது கதையே ஆசிப் பாய் கவுன்சில் கேன்ற போது பாய் ராஜா ஓ நல்லா பார்த்தேன் அதான் சொல்லிருக்காங்க வீட்டுக்கு அப்புறம் உங்க எக்ஸாம் டே போடு ராஜா வீட்டுக்கு அப்புறம் உங்க எக்ஸாம் சும்மா சொல்லிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது காட்டினியே நீங்கள் போட்டால் சரியான ஷாட்டுங்க நீ நல்லாத்தான் இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு துபாயில யூஏல இப்படி ஒரு இடம்னு நம்ப முடியுதா? உங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க. சரியா என்னை பார்த்து வாங்க தருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க. நான் வேறு சட்டை இல்லாமல் வந்துட்டேனுங்க. இது கேண்டில் கீழே விழாம்ல. கீழே போகலாம், ஆனால் ஃபோனு போகலாம். பார்த்துங்க, ஜாக்கிரதைங்க. ஓகே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சும்மா சொல்லியிருக்காங்க. அடங்கிட்டு வாப்பா, நல்லா இருக்கு. அதுக்குள்ள முன்னிட்டு வேற எதுவும் இருக்க போதும் உள்ள அடங்கி மாப்பிள்ள. இதை எப்படிப்பா உட்காந்த நீ? வலிக்குதா? நான் உள்ளே போயிட்டேன். நல்லா இஞ்சி எது அப்படியா? தெரியல. ஜும்கானா ஜும்கானா ஜாகிய ஜும்கானா. இங்க வாங்க பாய். என்ன பாய் வெங்கு வெங்கு வகை கரெக்டா போஸ் கொடுப்பீங்க. நான் ஜூம் 3 சொல்லி 3 பேரும் ஒண்ணா எந்திரிப்போம். டா 1 2 3. நான் நங்க இத ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. நங்க ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. எப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எந்திரியா முதல்ல சொல்றேன். 1 தண்ணிக்குள்ள கேக்குமா? போட்டோ எடுங்க, போட்டோ. பாறைக்கு அடியில் உள்ள தண்ணி வந்து அந்த வெயிலுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோ மரமா நிக்கிறீங்க. அருமையான குளியலுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் தான். நல்லா குளிச்சுட்டு ஆசை தீர விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து நிறைந்ததுங்க. பாறைகள் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். இது மாதிரி இனியதொரு மற்றொரு தருணத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் இது என் கண்ணில் படும், உங்கள் மனதை தொடும். ராஜா டைரிஸ்.